நாங்கள் எங்கள் குடும்ப அருளாலே நாங்கள் கபாலீஸ்வரருக்கு அன்னதானம் வழங்குகிறோம். கடவுள் எங்களை நல்லாக வைத்திருக்க வேண்டும். எங்கள் பூர்வ புண்ணியங்கள் எல்லாத்தையும் நல்லாக வச்சிருக்க வேண்டும். பேரம் பேத்தி மக்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆயிரம் கொடுத்து நல்லா வச்சிருக்கணும். கடவுள் அருள் எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் ரொம்ப ஜாலியாக நாங்கள் மனசு நல்லா நிறைஞ்ச மனசோடு நாங்கள் அன்னதானம் வழங்குகிறோம். என் பேர் தக்ஷித் சாய். நான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அன்னதானம் வழங்குகிறோம். என்ன கடவுள் நல்லா வைத்திருக்கிறோம். மூணாவது கடவுளுக்கு நன்றி. என் பேர் ஆதவன். நானு அப்பா நாங்க அன்னதானம் பண்றோம். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ படிக்கிறேன். இது வந்து மக்களுக்காக அன்னதானம் கொடுக்குறோம். ஒரு 10-15 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மக்களுக்காக சேவை செய்யற மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா வணக்கம். எங்க அண்ணன் எல்லாம் 21ஆம் ஆண்டு நாங்கள் வந்து சார்பாக எல்லாம் நண்பர்கள்லாம் சேர்ந்து சாப்பாடு போடுறோம்னா இது அப்படியே பரம்பரையாக கண்டினியூ ஆகுது. இப்போ நாங்கள் எங்கள் தலைமுறை, அப்புறம் வருங்கால அடுத்த தலைமுறை பண்ணோம். அண்ணன் பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க ஒன்றுபட்டு. எல்லாரும் இது வந்து வெளியே டொனேஷனு அதெல்லாம் கிடையாது, எல்லாம் சேர்ந்து பண்ணுறது. இந்த அண்ணன் பேசுவார். கபாலீஸ்வரர் ஒரு சிவனுக்கோசம் இந்த அன்னதானன்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. நாங்கள் வந்து எப்படின்னா ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகணும், ஒருத்தர் கல்யாணம், அந்த மாதிரி குழந்தை அந்த மாதிரி வேண்டுதல் மக்களோட இதுதான் கபாலீஸ்வரர். ஓகே, வாழ்த்துக்கள். இந்த விழாவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வருஷம் போட்டுட்டு தான் இருக்கும். எல்லாருமே நண்பர்கள் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து மொத்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம். வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. இதுவும் 10 வருது பாருங்க, சீக்கிரம் இந்த டைம்லேயே முடிச்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் இயர்லேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் போயிட்டே இருப்போம். கொஞ்சம் வந்த வரைக்கும் கிடைக்காது, அது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, யாருக்கும் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் அது அன்னதானம் பண்ணுறோம் ஈஸ்வரனுக்கோசரம். கடவுள் நல்லா வச்சிருக்கேன்னு அவ்வளவுதான். பிள்ளைங்க பசங்க எல்லாம் சேர்ந்து பண்றாங்க, பிறண்டெல்லாம் சேர்ந்து பண்றாங்க. நீ எல்லாத்தையும் நல்லபடியா வச்சிருக்க வேணும், இன்னும் மேல பண்ண வேணும். கபாலீஸ்வரர் ஆண்டவன் அருளால எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக சிறப்பாக பண்றாங்க. இது மேலும் தொடர்ந்து நல்லா இன்னும் பெரிய லெவலில் பண்ண ஆண்டவன் வந்து எங்களுக்கு வழிகாட்டணும். இன்னும் சிறப்பாக எல்லாருக்கும் செல்வ செழிப்பு எல்லாம் கொடுக்கணும். மனைவி எல்லாமே சிறப்பாக இருக்கணும். மக்களுக்கு நல்ல கபாலீஸ்வரர் வந்து என்றைக்குமே கைவிட மாட்டார். ஆண்டவ அருள் என்றைக்குமே எல்லாருக்கும் உண்டு. அந்த மாதிரி கபாலீஸ்வரர் மயிலை கபாலீஸ்வரர்னா அவ்வளோ ஒரு பெரிய அமைப்பு. என் தம்பி ஃப்ரெண்டோட சேர்ந்து 15 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து 15 வருஷமாவே நடக்குது. இன்னும் இனிமேலும் அடுத்த வருஷம் நல்லபடியா நடக்கணும்.